महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। दादा बार बार कहते हैं ये दादा के लाडले दिल में ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மென்மையான மகா வார்த்தைகள். பாப்தாதா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், ஓ அன்பிற்கினிய குழந்தைகளே, பாப்தாதாவின் குழந்தைகளே, அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவது என்றால் அது வெற்றியாகும். ஒரு செகண்ட் தானே போயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நிச்சயமாக ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதற்கு நீங்கள் நிச்சயமாக கவனம் கொடுக்க வேண்டும். இந்த அளவிற்கு உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள். ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதில் நீங்கள் சோதனை செய்யுங்கள். நீங்கள் கவனக்குறைவானவர்கள் ஆகக்கூடாது. பாப்தாதா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார், ஆனால் எனக்கு புரியவில்லை என்று நீங்கள் பின்னால் கூறுவதாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் அதை பற்றி சிந்திக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் நேரம் மிக விரைவாக செல்கிறது. பாப்தாதா இப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் கவனக்குறைவை எடுத்துக்கொள்ள விரும்புகின்றார். பாபாவிற்கு எனக்கு இது புரியல, இதை பத்தி நான் சிந்திக்கல அப்படின்னு கேட்க பாப்தாதா விரும்பவில்லை. இப்பொழுது புது வருடம் வர இருக்கின்றது. அதனால் புது வருடம் ஆரம்பமாகுவதற்கு முன்பு கவனக்குறைவும் சோம்பேறித்தனமும் பிராமண உலகத்திலிருந்து முடிந்துவிட வேண்டும். விதவிதமான சோம்பேறித்தனம் என்பது இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்தில் இதை பயிற்சி செய்ய ஆரம்பியுங்கள். மீதி இருக்கும் நேரத்தில் இந்த வருடத்தில் இதை பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது புது வருடம் ஆரம்பமாகும் பொழுது உங்களுக்கு தைரியம் இருக்கும். பாப்தாதாவின் முன்னால் இந்த எண்ணத்தை வையுங்கள், இதற்கு முடிவு கட்டுங்கள். வருடம் முடிவதுடன் கூடவே இதுக்கும் நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். உங்களால் இது முடியுமா? பாப்தாதாவிற்கு இதை உங்களால் கொடுக்க முடியுமா? சோம்பேறித்தனத்தை யாரெல்லாம் இதற்கு விடை கொடுக்க முடியுமோ உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்துகின்றார்கள். ஆகா குழந்தைகளே, ஆகா. நீங்கள் பாப்தாதாவை மிகவும் சந்தோஷப்படுத்தி இருக்கின்றீர்கள். கைகளை உயர்த்தி பாப்தாதாவும் பார்த்திருக்கின்றார். நிறைய குழந்தைகள் அவங்க கை உயர்த்தினதற்காக ஏதோ ஒன்று பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிலர் இதை நினைவு செய்வதில் கவனக்குறைவு ஆனவர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் பாப்தாதாவோடு மிகவும் நல்ல இதயபூர்வமான சம்பாஷணையை செய்கின்றீர்கள். அது நடந்துவிடும் பாபா, நீங்க பாருங்க, அது இப்போதே நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார். கவனக்குறைவான குழந்தைகள் இவ்வாறு பேசுவதை கேட்கும் பொழுது பாப்தாதா புன்னகை செய்கின்றார். அவரால் வேற என்ன செய்ய முடியும்? இது நல்லது, நீங்க இதை செய்ய போறீங்க அப்படின்னு பலரும் நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க, செய்ய போறோம் அப்படின்னு. ஆனா அவர்கள் தன்னைத்தான் சோதனை பண்றதுல செய்யறோமா இல்லையா அப்படிங்கறத பத்தி என்ன சொல்ல முடியும்? அவங்க கவனக்குறைவானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். तीर्थ बना है तुमसे, ओ अब्बा वो वाले। महक रहा है मधुबन तुमसे।
ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 9। ज्वाला स्वरूप स्थिति में रह शक्तिशाली याद का अनुभव करो। आज का विषय है लाइट हाउस और माइट हाउस स्थिति। अव्यक्त इशारे। लास्ट सो फास्ट पुरुषार्थ ज्वाला रूप का ही रहा हुआ है। पांडवों के कारण यादव रुके हुए हैं। पांडवों की श्रेष्ठ शान ஜுவாலா ரூப ஸ்திதியில் रूहानी இருந்தவாறு शांति சக்தி வாய்ந்த स्थिति। நினைவை அனுபவம் செய்யுங்கள். வெளிச்ச வீடு यादवों மற்றும் की சக்தி வீட்டின் परेशानी ஸ்திதி. वाली இன்றைய परिस्थिति இஷாரா को समाप्त எஞ்சியுள்ள करें கடைசியான வேகமான तो अपनी முயற்சி शान से ஜுவாலா ரூபத்திற்கு परेशान உரியதே आत्माओं को ஆகும். शांति और பாண்டவர்களால் चेतना யாதவர்கள் प्रदान காத்திருக்கிறார்கள். करो। பாண்டவர்களின் மேன்மையான ஆன்மீக ज्वाला स्वरूप கண்ணியமான यथार्थ ஸ்திதி लाइट हाउस யாதவர்களின் और माइट பிரதிகூலமான हाउस स्थिति துன்ப को சூழல்களை முடித்துவிடும். समझते हुए துயரப்படும் ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சௌகரியத்தின் इसी ஆசீர்வாதத்தை पुरुषार्थ में வழங்குவதற்கு உங்களின் கண்ணியத்தை பயன்படுத்துங்கள். दीदी ஜுவாலா बताएंगे ரூபமாக जी இருத்தல் என்றால் इन வெளிச்ச வீடு विशेषताओं का மற்றும் वर्णन சக்தி வீட்டின் अव्यक्त ஸ்திதியை पंचमहल புரிந்து गीत கொண்டு से। தொடர்ந்து दूसरी இந்த पॉइंट है முயற்சியை रूहानी செய்வதே ஆகும். मोहब्बत जो कर्मातीत बनने தீதி दीदी பிரகாஷ்மணியின் के लिए மூலம் बाबा ने कहा ஷேர் செய்து கொண்ட பகிர்ந்து इष्ट கொண்ட को தீதி कोई कष्ट மன்மோகினுடைய नहीं ஒரு हो सकता। விசேஷத்தன்மை. रूप தீதியை ऐसा பற்றி है जो கூறும்போது किसको दिखाई சிறப்பு नहीं வாய்ந்த देता। அன்பிற்குரிய தெய்வங்களாகவும் अगर இஷ்ட दुखदाई को மற்றும் सामने 8 रखकर தெய்வங்களாக देखते तो ஒருவராக दुख की महसूस न होती இருப்பவர்களுக்கு है, எந்த துன்பமும் இருக்காது. लेकिन राजों भरा இந்த राज ரூபம் रूप யாராலும் देखा। காண முடியாதபடி இருக்கும். துக்கத்தின் भाग्य உலகை विधाता ने உங்களுக்கு ऐसा முன்னால் पाठ दिया வைத்துக்கொண்டு है। அனைத்தையும் பார்த்தால் உங்களால் इकट्ठे துக்கத்தை रहें, உணர முடியும். इकट्ठे रहें। ஆனால் दुख அனைத்து की तो बात ही முக்கியத்துவமும் नहीं। நிறைந்த यह ரகசியம் मोहब्बत तो न அடையாளம் मिटती है தெரியாதது. न मिटेंगी। रूहानी मोहब्बत பாபா जो कर्मातीत ஒரு बनने में பாகத்தை அப்படிப்பட்ட एक பாகத்தை दो को आगे கொடுத்திருக்கின்றார். बढ़ाने இதற்கு में दुआ துக்கத்திற்கு का இடமில்லை. काम करती है। இந்த அன்பு इस पाठ முடிவடையவில்லை. को இது देखते ஒருபொழுதும் और भी முடிவடையாது. उमंग இந்த बढ़ता ஆன்மீக है அன்பு कि अब உங்களை हमें नंबर 1 கர்மாத்தீதாக में மாற்றும், दीदी समान மேலும் बनना ஒருவரை है। முன்னோக்கி செல்ல வைக்கும் समान बनने ஆசீர்வாதங்களைப் की போல் प्रैक्टिस भी செயல்படுகிறது. करनी है और उनके இந்த समान हर संकल्प की செய்தியினுடைய सेवा பார்ட்டை की பார்க்கும்போது भावना நம்முடைய सभी ஊக்கம் प्लानिंग की உற்சாகம் भावना என்பது भी रहे। உயர்கிறது. தீதியைப் போல் நாமும் வர अभी வேண்டும் हम என்று दीदी जी से நினைக்கின்றோம். सुनेंगे। தீதிக்கு சமமாக வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஒவ்வொரு எண்ணத்திலும் நாம் சேவைக்கான இந்த உணர்வுகளை கொண்டிருக்கின்றோம். நாம் பாபாவிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक है या அனைவரும் सब சிறப்பாக हर இருக்கிறீங்களா? प्रकार से आज दुनिया में सबसे बड़ी समस्या है मन के भटकने की। कई कोशिश करते हैं कि अपनी एकाग्रता को बढ़ाएं, परंतु मन टिकता नहीं है। हम सभी को நிறைய பேர் जब ज्ञान के கவனம் सागर செலுத்தணும் बाप ने அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ज्ञान दिया அவர்களால முடியல. तो हमें அப்போ स्वयं के स्वधर्म தந்தை में ஞானக்கடலாக चाहे இருக்கின்றார். அவர் अपने நமக்கு घर ஞானத்தை परमधाम में கொடுத்திருக்கின்றார். हर एक को அப்பொழுது आत्मा देखने का நம்மை நாம் इतने प्रकार பரந்தாமத்தில் का अभ्यास से ஸ்திரப்படுத்திக் கொள்கின்றோம். और जो அனைவரையும் अभ्यास हम ஆத்மாக்களாக करते रहते பார்க்கின்றோம். हैं இப்படி பலவிதப்பட்ட और हमारा பயிற்சிகளை मन பாபா स्थिर நமக்கு रहता है। கொடுத்திருக்கின்றார். அந்த दूसरा பயிற்சிகளை நாம் செய்யும் बाबा பொழுது ने நம்மளால் ஸ்திரமாக இருக்க एकांत और முடியும். एकाग्रता सबसे न्यारे மற்றொரு बोलो। விஷயம் பாபா கூறியது, ड्रामा है, पाठ है, सब पाठधारी है, நீங்கள் ஏகாந்தத்தில் सब मैं இருங்கள், एकांत हूँ, விடுபட்டவர்களாக पाठधारी है। இருங்கள். இந்த நாடகத்தில் तो இருந்து जितना जितना अपने को न्यारा करते அனைத்து हैं, உறவுகளில் இருந்தும் விடுபட்டவர்களாக இருங்கள். ஆத்மா जितना நான் இந்த न्यारा करते பாகத்தை हैं उतना मन செய்கின்றேன். एकाग्र रहता है। எந்த அளவிற்கு நீங்கள் விடுபட்டு मन न இருப்பீர்களோ भटकता அந்த है न அளவிற்கு बुद्धि உங்களுடைய भटकती है। மனம் ஏகாந்தத்தில் நிலைத்திருக்க तो முடியும். एकांत और மனமும் एकाग्रता का புத்தியும் अभ्यास பல वो விதங்களில் बाबा அலைந்து ने திரிவதாக बहुत प्रकार இருக்காது. के मन को एकाग्र करने, ठिकाने लगाने, जो भटके नहीं। அதனால் நீங்கள் பல तो பயிற்சிகளை मैं ऐसा பாபா समझती பல हूँ பயிற்சிகளை कि बाबा के கொடுத்திருக்கின்றார். सभी बच्चों का
ये अनुभव होगा कि अभी मन इधर उधर नहीं जाता है। 1 मिनट में जहां भी स्थिर करना चाहे मन स्थिर हो जाता है। तो वो जो स्थिरता நீங்க है எப்பொழுதெல்லாம் तो ஒரு ये ஒரு निशानी है இடத்தில் உங்களை कि கவனத்தை கொண்டு बाहर வர की வேண்டுமோ நீங்கள் परिस्थितियों அதை का கொண்டு कोई வருவீர்கள். प्रभाव नहीं है। வெளியில் இருக்கும் சூழ்நிலைகள் எதுவாக संसारिक இருந்தாலும் நாம் सागर है, அதனால் பாதிக்கப்படாமல் बहुत तरह இருப்போம். की लहरें आती हैं। உலகம் ஒரு கடலை போல் இருக்கிறது. ये அதுல संसारिक பலவிதமான ड्रामा है, அலைகள் ஏற்படும். बहुत तरह के सीन्स இந்த गुजरते हैं। உலகம் ஒரு நாடகத்தை போல் இருக்கிறது. பல ड्रामा காட்சிகள் में एक இதழ்ல जैसा सीन तो नहीं होता வருகின்றது. है। तो हर मिनट भिन्न भिन्न तरह की பலவிதமா परिस्थितियां, ஒரே காட்சி நாடகத்தில் இருப்பதில்லை. और इसका பலவிதமான मतलब हमारी சூழ்நிலைகள் नहीं, ஒவ்வொரு हमारे நொடியும் कंट्रोल மாறிக்கொண்டே नहीं। இருக்கிறது. स्थिति है, परिस्थिति है। और सदा याद रखें அது நம்முடைய कि कोई भी கட்டுப்பாட்டில் लहर இல்லை. सदा नहीं चलती, சூழ்நிலைகள் எப்பொழுதும் आती இருக்கின்றன. है चली जाती है, आती है। ड्रामा का सीन कोई रुकता नहीं है, बदलते रहते हैं, बदलते रहते நாடக हैं। காட்சிகளும் மாறிக்கொண்டே तो जिन இருக்கிறது. बाबा के बच्चों ने ஒரே परिस्थिति का மாதிரியான நாடகம் असर இல்லை. अपनी ஸோ அதனால் स्थिति पर பாபாவின் नहीं, குழந்தைகள் இந்த आपको சூழ்நிலையினால் दादी பாதிப்படைவதில்லை. जानकी हमेशा उदाहरण देती थी कि नाव है, தாதி ஜானகி बहुत अच्छी எப்பொழுதும் चल रही நமக்கு है, உதாரணம் கொடுப்பார்கள். पर अगर उसको चलते चलते कहीं थोड़ा सा पानी உங்களுடைய अंदर आने लग படகு जाए சரியான முறையில் போய் तो सबको கொண்டிருக்கிறது डर लगता என்றால் है। அது ஓகே. क्या डर இல்லைன்னா लगता है कि अब படகுல ये கொஞ்சம் தண்ணி कहीं உள்ள डूब जाए, வந்தாலும் கூட எல்லாருக்குமே क्योंकि பயம் बाहर से पानी ஏற்பட்டுவிடும். आने लगा ना। இந்த படகு तो वो மூழ்கப் हमेशा போகின்றது हमको என்று. उदाहरण देती ஏனென்றால் थी தண்ணீர் உள்ளே कि வர ஆரம்பித்து परिस्थिति का விட்டது. प्रभाव आएगा அதனால் तो எப்பொழுதும் नैया तो தாதி डोलेगी, நமக்கு उदाहरण கொடுப்பார்கள். न केवल डोलेगी परंतु अगर बहुत पानी आ गया तो डूब நீங்கள் भी जाती है। சூழ்நிலைகளால் பாதிப்படைந்தீர்கள் हमारी என்றால் जीवन உங்களுடைய रूपी படகு नैया है, தள்ளாடிவிடும். படகில் தண்ணீர் बाबा உள்ளே வந்தால் அப்பொழுது चला रहे மூழ்கிவிடும். हैं, मदद कर நம்முடைய रहे हैं। வாழ்க்கை ஒரு படகை போன்றது. एक बार பாபா गीत நம்முடைய गीत படகோட்டியாக मधुर बाबा की இருக்கின்றார். அவர் आती है। நமக்கு उதவி செய்கின்றார். तो நாம் பாடலை लेकिन கேட்கின்றோம். अपना जो பாபா இந்த पुरुषार्थ है, படகினுடைய அந்த जो लक्ष्य है, துடுப்பு பாபாவின் கைகளில் उसको இருக்கிறது सामने என்று நாம் रखते हुए பாடுகின்றோம். நம்முடைய குறிக்கோள் என்பது अपने अंदर எப்பொழுதும் ये முயற்சி என்பது परिपक्वता लाए எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை நம் முன்னால் நாம் வைத்திருக்க कि வேண்டும். हर परिस्थिति को அதில் நாம் ஸ்திரமாக जब இருக்க परीक्षा வேண்டும். நம்முடைய समझो, முயற்சிகளில் ஒவ்வொரு चाहे ड्रामा का சூழ்நிலையிலும் सीन அது ஒரு समझो, चाहे பரீட்சையாக समुद्र की இருந்தாலும் लहर அல்லது समझो, நாடகத்தில் ஒரு காட்சியாக उसको समझते இருந்தாலும் हुए அல்லது கடலின் ஒரு அலையாக अपने को अचल இருந்தாலும் அதை अडोल நீங்கள் रखें। எப்படி சிந்தித்தாலும் உங்களை जितना जितना நீங்கள் अचल अडोल ஒரு होंगे, ஆடாத அசையாத ஸ்திதியில் வைத்திருங்கள். उतना எந்த அளவிற்கு सहज நீங்கள் होगा। ஆட்டி அசைக்க முடியாதவராக आज बजाना இருக்கின்றீர்களோ तो அந்த आज அளவிற்கு बाबा உங்களுக்கு அது சுலபமாக अव्यक्त இருக்கும். इशारा दे रहे हैं உங்களுடைய बच्चों को பாகத்தை நடிப்பதற்கு சுலபமாக कि இருக்கும். सेवा तो இன்று सभी நமக்கு करते हैं, பாபா ஒரு சிக்னல் चाहे கொடுக்கறாங்க. कोई हो, அவ்யக்தி சிக்னல். நீங்க लेकिन எல்லாருமே सच्ची சேவா सेवा है பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் சேவா लाइट हाउस பண்ணணும். हम ஆனா जैसा हो உண்மையான करके சேவை அப்படின்னா सबको நீங்க राह ஒரு दिखाएं, சக்தி வீடாகவும் வெளிச்ச வீடாகவும் ஆகுவதாகும். வரும் जानने அனைவருக்கும் की भी பாதையை राह, काட்டுவதே बोलने से உண்மையான भी राह சேவை. दिखा सकते हैं, अपने जीवन का उदाहरण भी உங்களால் दिखा ஞானத்தை है கொடுக்க முடியும். உங்களால் பாதையை कि காட்ட बाबा कह रहे हैं முடியும். लाइट और माइट। மற்றவர்களுக்கு உதாரணத்தை கொடுத்து பாதையை காட்ட முடியும். आप सभी ने பாபா लाइट हाउस तो சொல்றார், देखा होगा, வெளிச்ச வீடு சக்தி வீடாக இருக்க आज வேண்டும்னு समुद्र சொல்றார். के நீங்க कहीं आगे எல்லாருமே एक கலங்கரை कोने में விளக்கத்தை பார்த்திருப்பீங்க. आवाज आ रही होती है, அப்போ கடலினுடைய ஒரு और वो மூலையில आवाज होती है लहरों நீங்க की, இந்த और वो சப்தத்தை எல்லாம் लहरें கேட்க முடியும். टकराती हैं, डाइवर्ट होता है। அலைகளினுடைய சப்தத்தை கேட்க முடியும். कई लोग அந்த बॉम्बे जाते அலைகள் हैं तो बिल्कुल सामने, हाँ, அந்த ताजमहल அலைகள் के बिल्कुल எல்லாம் सामने வந்து बड़ा लाइट हाउस है। பாம்பேக்கு போறப்ப आप 2 मिनट பார்த்தீங்கன்னா पास में தாஜ் खड़े हो ஹோட்டலுக்கு जाइए, முன்னாடி ஒரு பெரிய जोर வெளிச்ச की வீடு लहरें இருக்கும். टकराती ஒரு हैं, கலங்கரை விளக்கம் இருக்கும். அங்க நீங்க கிட்ட परंतु लाइट हाउस இருந்தீங்கன்னா स्थिर है, அலைகள் அந்த और கலங்கரை उसके ऊपर விளக்கத்தை जो இடிப்பதிலிருந்து लाइट है உங்களால் அந்த சத்தத்தை கேட்க वो चलती முடியும். ஆனா रहती है, கலங்கரை चलती रहती விளக்கம் है। ஸ்திரமாக இருக்கும். और जो भी கலங்கரை விளக்கத்துல மேல जाती है, ஒரு லைட் कोई இருக்கும். बोट्स ஒளி हैं, कोई வெளிச்சம் शिप्स அது हैं, எப்பொழுதும் ஏற்றப்பட்டிருக்கும். அப்போ அந்த सबको राह பக்கமாக दिखाती கடந்து है। செல்லும் கப்பல்கள் तो அனைத்திற்கும் अपनी स्थिति அந்த में பாதை இந்த கலங்கரை விளக்கம் देखो, தான் आत्मा பாதையை तो है ही காட்டுகிறது. लाइट एंड நம்முடைய लाइट है, ஸ்திதியும் கூட அது போல் இருக்க परंतु வேண்டும். जैसे मैंने कहा कि ஆத்மா ஒளியும் मन के சக்தியும் நிறைந்தவர்.
நம்முடைய जो आज ஸ்திதி बाबा ने भी कहा ना कि நம்முடைய व्यर्थ மனம் मत करो அனைத்து कुछ, திசைகளிலும் திரிவதாக व्यर्थ जाता இருக்கக்கூடாது. है तो कमजोर हो வீணானவற்றை சிந்திக்காதீர்கள்னு பாபா சொல்றார். வீணானவற்றை बनो சிந்தித்தால் तो நீங்கள் सबल बनो। பலவீனமானவர்கள் तो ஆகிவிடுவீர்கள். ऐसा அதனால் लक्ष्य रखते எப்பொழுதும் हुए சக்திசாலியாகி हम सभी मिलकर அனைத்தையும் ऐसा தகுதியுள்ள पुरुषार्थ முறையில் करें பயன்படுத்துங்கள். இதற்கான कि एक குறிக்கோளை एक व्यक्ति की வைத்திருங்கள். लाइट हाउस हो நாம் जाए, அனைவரும் இப்படிப்பட்ட முயற்சியை செய்ய लाइट வேண்டும். और நாம் माइट। ஒவ்வொருவரும் ஒரு लाइट से வெளிச்ச रास्ता दिखता வீடாக, है और माइट சக்தி से வீடாக, चलने की ஒரு शक्ति கலங்களை आती है। விரக்கமாக ஆக முடியும். நாம் பாதையை सबको காட்ட पता है முடியும். मुझे आत्मिक சக்தியின் स्थिति மூலம் में रहना நம்மால் है, முன்னோக்கி செல்வதற்கான मुझे हर அந்த एक को சக்தி याद करना கிடைக்கும். है, நீங்க எல்லாருக்கும் मुझे தெரியும். बाबा நீங்க की याद ஆத்ம में உணர்வுல रहना உங்களை मालूम तो ஸ்திரப்படுத்திக் सबको கொள்ள है। வேண்டும். நம்முடைய तो ज्ञान இனிமையான की வீட்டை लाइट तो है, நினைவு செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதை நீங்கள் परंतु அனைவரும் अभ्यास அறிவீர்கள். करेंगे ஞானம் என்பது ஒளி. तो ஆனால் लाइट இதை நாம் बनती பயிற்சி जाएगी। செய்ய வேண்டும். அப்பொழுது ज्ञान की உங்களால் शक्ति, சக்தி வீடாக ஆக முடியும். ज्ञान तो सबके पास है, நீங்கள் पर शक्ति சக்தி तो एक जैसी நிறைந்தவர்களாக नहीं है। ஆகுவீர்கள். ஒளி ஞானத்தினுடைய சக்தி இருக்க योग வேண்டும். भी है पर एक எல்லார்கிட்டயும் जैसी ஞானம் शक्ति இருக்கு, नहीं। ஆனா எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியான சக்தி तो अपनी இருப்பதில்லை. अचल अडोल நாம் स्थिति रखते யோகிகளாக हुए இருக்கின்றோம், ஆனால் टावर நம்மிடம் बनते हैं அனைவரிடமும் ஒரே மாதிரியான एकदम சக்தி स्थिर। இருப்பதில்லை. அதனால் உங்களுடைய ஸ்திதியை அசைக்க முடியாததாக வைத்துக் और கொள்ளுங்கள். दूसरी तरफ फिर ஒரு सभी को கோபுரம் என்பது எப்படி किसी भी செய்யப்படுகின்றது प्रकार से என்றால், हमारी அம், दृष्टि से, हमारी बाबा की याद से, நம்முடைய हमारी திருஷ்டியின் एकाग्रता மூலம், से, பாபாவின் कैसे நினைவின் भी மூலம், हर एक को நம்முடைய राह मिलती रहे, ஒரு மனம் मन का भटकना ஒருமுகப்பட்ட बंद हो जाए ரூபத்தின் மூலம் और उन அனைவரும் सभी को பாதை भी அனைவருக்கும் தெரிய வேண்டும். लगन में அதனால் लगे रहने அவர்களுடைய का மனம் அலைந்து अभ्यास திரிவதை करें। நிறுத்த வேண்டும். ऐसा लक्ष्य அது रखते हुए அவர்களும் பாபாவின் आज के அன்பில் एक மூழ்கி अव्यक्त இருக்க इशारे வேண்டும். का அவர்களும் अभ्यास அதை பயிற்சி செய்ய करेंगे। ஆரம்பிக்க வேண்டும். இன்று बाबा நாம் कह रहे हैं இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இன்றைய कि அவ்யக்த लाइट हाउस சிக்னலை और நாம் माइट பயிற்சி हाउस செய்வோம். பாபா की இன்றைக்கு स्थिति, கூறுகின்றார், ஒரு வெளிச்ச வீடு तो சக்தி बाबा कहते வீட்டினுடைய हैं ஸ்திதி. कि இதுவே இன்றைய தலைப்பு. பாபா சொல்றார், கடைசி क्या करना है। மற்றும் எஞ்சியுள்ள முயற்சி என்ன அப்படின்னா, ஜுவாலா ரூபத்தின் ஸ்திதியே ஆகும். सभी का क्या पुरुषार्थ हो, ज्वाला रूप का पुरुषार्थ है। ये पूरा मास हमारा अव्यक्त इशारे हैं ज्वालामुखी योग पर। बाबा कहते हैं कि ज्वाला रूप का ही सबको யாதவ் अभ्यास हो। பாபா சொல்றாங்க, पांडवों का काम கடைசியான है, வேகமான முயற்சி ஜுவாலா ரூபத்தின் ஸ்திதியே ஆகும். पांडवों के யாதவர்கள் कारण பாண்டவர்களால் यादव भी रुके காத்திருக்கிறார்கள். हुए हैं और पांडवों की श्रेष्ठ பாண்டவர்களின் विचार, மேன்மையான, बाबा कहते हैं, और रूहानी शान की பாண்டவர்களின் स्थिति, மேன்மையான पांडवों ஆன்மீக की रूहानी கண்ணியமான शान ஸ்திதி और उस शान की யாதவர்களின் स्थिति பிரதிகூலமான துன்ப சூழ்நிலைகளாக முடிந்துவிடும். यादवों के, बाबा कहते हैं, परेशानी वाली परिस्थिति को समाप्त करती है, करेंगे, करते हो। अभी तक पांडवों का खेल तो चल रहा है और चलेगा, राइट। तो बाबा कहते हैं, तो इसलिए अपनी शान से परेशान आत्माओं को, अपनी शान से परेशान आत्माओं को शांति और चैन का अनुभव कराओ। तो बाबा कहते हैं யாதவர்களின் कि ज्वाला स्वरूप பாண்டவர்களின் अर्थात மேன்மையான ஆன்மீக लाइट கண்ணியமான हाउस, ஸ்திதி யாதவர்களின் பிரதிகூலமான துன்ப சூழ்நிலைகளை முடித்துவிடும். प्रश्न துயரப்படும் था, ஆத்மாக்களுக்கு समय அமைதி மற்றும் சௌகரியத்தின் ज्वालामुखी है, ஆசீர்வாதத்தை ज्वालामुखी है। வழங்குவதற்கு உங்கள் கண்ணியத்தை तो कल परसों பயன்படுத்துங்கள். बाबा சில ने பேர் बहुत अच्छा स्पष्ट किया ஜுவாலாரூப कि யோகம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நேத்து याद में பாபா बैठते தெளிவாக हैं, நமக்கு சொன்னாங்க, स्मृति दिलाते हैं, நீங்க परंतु நினைவில் एक मुख्य अमர்ந்திருந்து स्मृति लो कोई भी, ஒரு விழிப்புணர்வை கொண்டிருங்கள். तो ज्वाला முக்கியமான प्रकट होती है। जैसे விழிப்புணர்வு सभी चीजों में என்பது, मास्टर ऑलमाइटी, ஒரு முக்கியமான விழிப்புணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது आपने एक ஜுவாலாரூப संकल्प யோகம் लिया, இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு स्मृति எண்ணத்தை से ज्वाला எடுத்துக்கொள்ளுங்கள், बनती गई। நான் மாஸ்டர் तो बाबा சர்வசக்திவான் स्पष्ट कर रहे हैं, அப்படிங்கிற आज भी எண்ணத்தை बाबा कह எடுத்துக்கொள்ளுங்க. रहे हैं, அப்போ இந்த ऊर्जा उठ விழிப்புணர்வின் மூலம் ज्वालामुखी
ஜுவாலாரூப யோகம் என்பது ஏற்படும். शान से நாம் परेशान ஜுவாலாரூபத்தில் आत्मा को இருக்கணும் அப்படின்னா शांति और நாம चैन வந்து चाहिए तो ஒரு வெளிச்ச வீடு ज्वाला சக்தி स्वरूप வீட்டினுடைய ஸ்திதியை अर्थात நாம் புரிந்து கொண்டு लाइट தொடர்ந்தும் वाइट அதற்கான முயற்சியை लाइट நாம் और செய்ய वाइट வேண்டும் हाउस அப்படின்னு இஷாரால लाइट பாபா हाउस சொல்றாங்க वाइट हाउस இன்னைக்கு. स्थिति को समझते हुए यही पुरुषार्थ करो क्या कि मुझे सदा लाइट हाउस वाइट हाउस रहना है. कुछ क्षणों के लिए सभी इस स्थिति का अनुभव करेंगे. ஒரு சில நொடிகளுக்கு मैं आत्मा உங்களை இந்த ஸ்திதியில் நீங்கள் ஸ்திரப்படுத்திக் इस கொள்ளுங்கள். समय ஆத்மா मेरा நான் पार्ट है இந்த लाइट நேரத்தில் हाउस और என்னுடைய वाइट हाउस பாகம் बन सबको राह வெளிச்ச दिखाना. வீடு மற்றும் சக்தி வீடு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. அனைவருக்கும் நான் பாதையை காட்டுவேன். ஓம் சாந்தி. ओम शांति. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए. அவ்யக்த முரளி மீட்டல் முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 2, 1978. ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களினுடைய புகழ். இன்று அமிர்த வேளையின் பொழுது ஆத்மாக்கள் மதுபன்ல அந்த நேரத்துல சேர்ந்திருந்தவர்கள் தாய் பிரம்மாவையும் தந்தையையும் நினைவு செய்தார்கள். சூட்சும உலகத்திலும் தந்தை சூரியன் மறைமுகமாக இருந்தார். தாய் பிரம்மா மூத்த தாய். ब्राह्मण बच्चों या सितारों के साथ मिलन मनाने में लवलीन थे. आज वतन में क्या दृश्य था. நட்சத்திரங்களோடு ஒரு சந்திப்பை கொண்டாடுவதில் அன்பின் கொண்டாட்டத்தில் அவர் தன்னை இழந்திருந்தார். இன்று சூட்சும உலகத்தில் என்ன காட்சி காணப்பட்டது. ஒரு இதயபூர்வமான சம்பாஷணை நடக்கும். பொதுவாக இன்று தாய்க்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு இதயபூர்வமான சம்பாஷணை நடந்தது. அதில் அவர்களுடைய சம்பாஷணை எதை பற்றியதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்று அமிர்த வேளையில் பிரம்மா தன்னுடைய பிராமண குழந்தைகளின் அன்பில் தன்னை இழந்திருந்தார். மதுபன் என்பது ஒரு கர்மக்ஷேத்திரம். இது சாகார பிரம்மா பாபா சேவை செய்த இடம். இந்த ஸ்தூல இடத்தில் தந்தையும் தாயும் சந்திப்பதற்கான ஸ்தூல இடமும் மதுபனாகும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி. तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए. हो सुन कर के मन हर्षाए.
மூதாதையர்களின் பகிர்வு. चल रहा था तो कहती मैं भी अपनी माता जी के साथ தீதி में गई जो दीदी ने சொல்வாங்க सुनाया அவங்களுடைய ऐसे बाबा தாய் बोले மூலம் बिना சத் सत्संग சங்கத்துக்கு எப்படி छोड़ा हुआ போவாங்க, आनंद बहुत आया சத்சங்கம் क्योंकि முடிந்த मैं போது उसमें मगन எவ்வளவு थी மகிழ்ச்சியாக तो जब இருந்தாங்க बाबा बैठा नहीं तो அப்படின்னு. बाबा அப்போ को पता இந்த था ये குழந்தை बच्ची आई வந்திருப்பதை है तो பாபா बाबा ने அஹ், पास बुलाया அதை तो पास தெரிந்து बुला करके கொண்டு कहा बच्ची குழந்தையை तुमने सुना கூப்பிட்டார் பாபா. तुमको कैसा लगा நீங்க अच्छा लगा வந்து जैसे पूछा இந்த जाता है சொற்பொழிவை तो கேட்டீங்களா, कहा உங்களுக்கு हाँ ज्ञान பிடிச்சிருந்ததான்னு कैसा लगा கேட்டார். அப்ப बच्ची தீதி சொன்னாங்க எனக்கு तो बाबा ने பிடிச்சிருந்தது, तो ஞானம் कहा நல்லா बाबा இருக்கு. वैसे तो ஆனா लिखा சமய हुआ है हमारे சாஸ்திரத்துல शास्त्रों में வந்து कि கடவுள் हिंदू नारी கணவர் को தான் கடவுள், दो அவர் தான் குரு कभी அப்படின்னு धड़का नहीं है சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि पति ही परमेश्वर है அப்படின்னு पति தீதி ही வந்து गुरु है சொல்றாங்க तो பாபா इस கிட்ட. भावना से जैसे அதனால दिखलाती थी कि அதனால भैया आप பாபா मुझको मैं गुरु வந்து बनाऊं बाबा ने அவ सबको यही அவ पूछा तो பாபாவை इससे வந்து उसने தன்னுடைய सोचा कि शायद ये குருவாக்கிக்கணும், जैसा குரு भी तुम தட்சணை नहीं கொடுக்கணும் वो அப்படின்னு बनो நினைக்கிறாருன்னு और நினைச்சாங்க. गुरु பாபா दक्षिणा சொன்னாங்க, जैसे होता குழந்தை है நீ याரையும் அப்படி तो बाबा ने कहा குருவாக்கிக்க बच्ची मैंने வேண்டாம், तो कहा ही ஞானம் नहीं தான் நம்மளோட कि வாழ்க்கையை किसी को வந்து गुरु बनाना है மேன்மையானதாக ஆக்கும், बच्ची यहाँ गुरु बनाने யாரையும் की நீ तो बात ही குருவாக नहीं ஆக்கிக் है கொள்ள ये வேண்டாம் तो ज्ञान அப்படின்னு है சொன்னாங்க. और ज्ञान ऐसी ऐसी जिंदगी ஏன்னா बनती தீதி है வந்து तो நினைச்சாங்க இப்ப बच्ची அவங்க अगर तुम பாபாவை रोज आएंगी குருவாக்கிக்கணுமோ साधन का அப்படின்னு. कोर्स है குழந்தை तो நீங்க सुनेंगी ஒவ்வொரு तो நாளும் இங்க तुम्हारी जिंदगी வந்தீங்கன்னா बहुत 7 अच्छी நாள் बन பாடம் जाएगी இருக்கு, அதை நீங்க तो कहा जब கேளுங்க, बाबा ने ये அப்போ कहा तब உங்களுடைய से வாழ்க்கை मुझे மிக लगा कि भाई पति மேன்மையானதாகிடும் அப்படின்னு परमेश्वर जो गुरु है वो சொன்னாங்க. तो रहेगा ही बाकी உம், यहाँ आना है सिर्फ உங்களுடைய ज्ञान लेना सुनना क्योंकि पति வீட்டுக்கார் से भी வந்து प्यार था கடவுளாகவே तो இருக்கட்டும், ஆனா फिर நீங்க ये இங்க ज्ञान வந்து இந்த ஞானத்தை கேளுங்க, सुनती रही पर அப்பதான் ज्ञान सुनती உங்க नहीं கணவர் மீதும் உங்களுக்கு ये அன்பு जब जब ஏற்படும்னு बाबा को சொன்னாங்க. देखती थी ना देखते அப்போ देखते அவங்க उनको ஞானத்தை बाबा के கேட்கும் साकार போது स्वरूप से பாபாவை பார்த்தாலே श्री அவங்களுக்கு कृष्ण வந்து स्वरूप சாக்கார ये கிருஷ்ணாவினுடைய देखिए அந்த मैं ரூபம் ट्रांस में भी சாக்கார नहीं जा रही ரூபத்தில் थी தெரிவதாக परंतु இருக்கும். एकदम से मेरे को நான் வந்து पक्का भान டிரான்ஸ்ல हो गया போயிட்டு அவங்க कि வந்து मैं ஸ்ரீ श्री कृष्ण கிருஷ்ணருடைய की ரூபத்தை संतान வந்து தீதி வந்து बाबा பார்ப்பாங்க, उधर जाए மன்மோகினி बाबा தீதி. उधर जाए बस मेरे என்னுடைய दुनिया के உலகாய सब सुख ஈர்ப்புகள் अपने आप எல்லாமே छूट के गए இந்த क्योंकि கடவுளுடைய भगवान की ஈர்ப்பினால आशीष से முடிந்து விட்டது. வீட்டுக்கு போவேன், திரும்பி போனதுமே பாபாட்ட போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்படும் அப்படின்னு தீதி மன்மோகினி வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொன்னதாக மனோகர் தாதி ஷேர் பண்றாங்க. मस्तानी दीदी मनमोहिनी मीठी दीदी मनमोहिनी हो मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है. அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Stay in the volcanic stage ஜுவாலா and ரூபஸ்திதியில் experience இருந்தவாறு powerful சக்தி remembrance. வாய்ந்த நினைவை The அனுபவம் lighthouse செய்யுங்கள். and lighthouse வெளிச்ச stage. வீடு மற்றும் சக்தி The வீட்டின் last ஸ்திதி. effort இன்றைய that இஷாரா remains எஞ்சியுள்ள is of the கடைசியான volcanic வேகமான flow. முயற்சி ஜுவாலா The Yadavas ரூபத்திற்கு were உரியதாகும். waiting because of the பாண்டவர்கள் Pandavas. பாண்டவர்களால் யாதவர்கள் And காத்திருக்கிறார்கள். spiritual honor பாண்டவர்களின் of the மேன்மையான Pandavas ஆன்மீக will கண்ணியமான finish the ஸ்திதி efforts of யாதவர்களின் distressed பிரதிகூலமான situations துன்ப of the சூழ்நிலைகளை Yadavas. முடித்துவிடும். Use துயரப்படும் honor ஆத்மாக்களுக்கு to give அமைதி distressed மற்றும் souls சௌகரியத்தின் blessings of ஆசீர்வாதத்தை peace and வழங்குவதற்கு comfort. உங்களின் கண்ணியத்தை To be பயன்படுத்துங்கள். the volcanic form ஜுவால்பலா means to ரூபமாக இருத்தல் understand என்றால் the வெளிச்ச வீடு lighthouse and மற்றும் lighthouse சக்தி வீடு, stage, அதாவது to கலங்கரை continue விளக்கத்தின் with ஸ்திதியை the கொண்டு effort. புரிந்து Om கொண்டு Shanti. தொடர்ந்தும் அந்த முயற்சியை செய்வதே ஆகும்.
Om Shanti. Welcome to Avyakti ஓம் Parivar. சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 9. உங்களுடைய ஜுவாலாரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு வெளிச்ச வீடு மற்றும் சக்தி வீடு. திதி மன்மோகினிஜியினுடைய விசேஷத்தன்மை. தாதி பிரகாஷ் மணி தன்னுடைய அனுபவத்தை தீதி மன்மோகினியை பற்றி கூறும் பொழுது, தீதிவின் அன்பு என்பது ஒரு ஆசீர்வாதத்தை போல் வேலை செய்கிறது. ஆன்மீக அன்பு என்பது ஆசீர்வாதமாக வேலை செய்கிறது. பாபா தீதிஜி கிட்ட சொன்னாங்க, யார் விசேஷமான அன்பிற்கினிய அந்த இஷ்ட தெய்வங்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் 8 அதாவது அஷ்டத்தில் ஒருவராக வருவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்க முடியாது. அவர்களுடைய ரூபம் என்பது அனைவராலும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் முன்னால் உங்கள் முன்னால் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் துக்க உலகத்தின் ஒரு விஷயமாக உங்கள் முன்னால் வைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு துன்பம் இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். இந்த ரகசியம் என்பது முழுமையாக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆனால் மறைமுகமானதாக இருக்கிறது. பாக்கியத்தை அருள்பவர் வந்திருக்கின்றார். அவருடைய பாகம் அப்படிப்பட்டது. அவர் தன்னோடு இருக்கும் பொழுது நாம் அவரோடு இருப்போம். இதில் எந்த விதமான துன்பத்திற்கான கேள்வியே இல்லை. இந்த அன்பு என்பது முடிந்து விடவில்லை, அது எப்பொழுதும் முடிவடையவும் முடியாது. இதுவே ஆன்மீக அன்பு. இதனுடைய வேலை ஒரு ஆசீர்வாதத்தை போல் ஆகும். இதன் மூலம் நீங்கள் கர்மாத்தீதாக வேண்டும், மற்ற அனைவரையும் கூட முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த ஒரு பாகத்தை பார்க்கும் பொழுது நான் அவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தை கொண்டிருப்பதை பார்ப்பேன். நான் நம்பர் 1ஆக தீதியை போல வர வேண்டும்னு தாதி நினைப்பாங்க. இப்பொழுது நாம் அவரை போல் ஆகுவதற்கு பயிற்சி செய்வோம். நாமும் கூட நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமும் சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு தாதிஜி சொல்றாங்க. Om Shanti, everyone. அனைவருக்கும் ஓம் We had சாந்தி. been listening to beautiful stories about Didi Manmohini. I was very fortunate in Delhi. மன்மோகினியை பற்றி அழகான கதைகளை நம்ம கேட்கிறோம். Didi was நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் டெல்லியில நான் ஞானத்துல வந்த புதுசுல தீதி மன்மோகினி டெல்லியில இருக்கிற எல்லா சென்டருக்கும் இன்சார்ஜா இருந்தாங்க. அப்ப சென்டர் ரொம்ப தூரமா இருந்தது ஒண்ணுக்கொண்ணு. எல்லாருக்கும் போறது அவ்வளவு சுலபமா இல்ல பயணம் செய்து. அந்த நாட்கள்ல முதல் முறையாக ஒரு பிரதர் சென்டர்ல இருந்தார். முதல் முறையாக நான் போன சென்டர்ல அவர் வெளிநாடுகளுக்கு போவார். அப்ப அவர் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்தார். ஆரம்பத்துல அவர் ரொம்ப சின்னதா ஒண்ணு வாங்கிட்டு வந்தார். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய பெரிய டேப் ரெக்கார்டர்லாம் வந்தது. ஜெனீவால அதை வாங்கிட்டு வந்தார். அப்போ நான் அந்த மதுபனுக்கு நான் எடுத்துட்டு போனேன். நான் அப்போ மதுபன் போயிருந்தேன். சோ அப்ப நான் அதை போட்ட போது பாபா அதை கேட்டாரு, பார்த்தாங்க. சோ அப்ப பாபா சொல்வாரு, முரளி அப்படின்னா நேரா பாபாட்ட நம்ம கேட்கறது. மதுபன்ல நம்ம இருக்கிறப்போ நேரடியாக சிவ பாபா பிரம்மா பாபா மூலம் பேசுறதை கேட்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் முறை, சிறந்த முறை. இரண்டாவது டேப் ரெக்கார்டர்ல கேட்பது. ஏன்னா அப்போ உங்களுக்கு பாபாவுடைய சத்தத்தையாச்சும் கேட்க முடியும். மூணாவது மெயில் மூலம் உங்களுக்கு முரளி கிடைக்கிறது. ஏன்னா மதுபன்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் 6 நாளுடைய முரளியை போஸ்ட்ல அனுப்புவாங்க. எல்லா சென்டருக்கும் அது கிடைக்கும் போது அந்த நாள்ல எப்படி 50கள் 1950கள்ல 58ல முரளி 2 வாரம் கேப்ல தான் போய் அவங்களுக்கு சேரும். சோ அது மூன்றாவது முறை சிறந்த முறையில கேட்பது. அப்போ பாபா தீதி என்ன நினைச்சாங்க, மன்மோகினி தீதி அப்படின்னா எல்லாராலையும் டேப் ரெக்கார்டர் வச்சிருக்க முடியாது இல்லையா, ஏன்னா அந்த நாள்ல அது ரொம்ப விலை ஜாஸ்தி. அப்போ தீதி ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்க ரயில்வேஸ்ல வேலை செய்வாங்க. அவருடைய பேர் ஓம் பிரகாஷ்.
He left இப்போ ரொம்ப அண்மையில தான் and அவர் வந்து because when தன்னுடைய he உடலை retired விட்டார். from railways, அவர் ரிட்டையர் he ரயில்வேஸ்ல still இருந்து had a அவர் pass. ரிட்டையர் ஆன போது அவருக்கு So வந்து he ஒரு will பாஸ் இருந்தது take that ட்ரெயின்ல tape போறதுக்கு. recorder, big one, and இந்த Dadi பெரிய will டேப் Didi will ரெக்கார்டரை அவங்க travel with எடுத்துட்டு him. போவாங்க. தீதி வந்து She அவர் will கூட let பயணம் everyone செய்வாங்க. listen that, and ஸோ then she will எல்லாரும் give class. எல்லாரும் பாபாவுடைய சத்தத்தை கேட்க Because வைப்பாங்க தீதி. அதுக்கப்புறம் தீதி then Baba வகுப்பு said, this நடத்துவாங்க. is the second class. என்ன பாபா First வந்து is to சொல்வாரு, listen டேப்ல directly, கேட்கறது second ரெண்டாவது through tape சிறந்த முறை, recorder, ஃபர்ஸ்ட் and நேரடியாக third பாபா is கிட்ட கேட்கறது, reading or மூணாவது listening from the paper. பேப்பர்ல படிக்கிறது, இல்ல So பேப்பர்ல she இருந்து had முரளி this, கேட்கறது. ஸோ you know, தீதிக்கு it was வந்து early in the morning, இந்த ஒரு and Didi பழக்கம் used to இருந்தது. live in Rajouri அதிகாலையில் Garden. ரஜோரி I கார்டன் was in அப்படிங்கிற south இடத்துல of டெல்லியில Delhi. இருந்தாங்க. This is நான் வந்து another தெற்கு part. பகுதியில இருந்தேன். இது So மற்றொரு பகுதி. she leaves early morning, தீதி வந்து and she காலையில will go to every இதை center. கேட்பாங்க. அப்போ At தீதி that வந்து time, there ஒவ்வொரு were few, சென்டருக்கும் but அந்த now நேரத்துல போவாங்க. in அப்போ Delhi வந்து there are மிக about சில 100 சென்டர்ஸ் தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து அங்க 400க்கும் and she மேற்பட்ட will go சென்டர் and இருக்கு டெல்லியில. play that, and ஸோ தீதி it's வந்து அந்த quite like சென்டருக்கு போறப்ப அங்க devotion, போய் sacrifice, இந்த whatever it டேப்பை is. வந்து போட்டு இப்ப எல்லாரையும் But கேட்க then வைப்பாங்க. இது in ஒரு மாதிரி பக்தி Dadi's, மாதிரி இருந்தாலும் in கூட their அதுல அவ்வளவு heart, there அர்ப்பணிப்பு was இருந்தது. nothing but God and His அவங்களுடைய service. இதயத்துல தீதியுடைய So much இதயத்துல love for கடவுளும் Baba. அவருடைய சேவை மட்டுமே இருந்தது. கடவுள் And then பாபாக்காக second thing அவ்வளவு what அன்பை Didi கொண்டிருந்தார். did is when இரண்டாவதாக double தீதி என்ன foreigners செய்தாங்க start coming அப்படின்னா, to இரட்டை Madhuban, வெளிநாட்டவர்கள் மதுபனுக்கு வர there ஆரம்பிச்ச was போது tradition that when அப்ப you are வந்து ஒரு leaving Madhuban, சம்பிரதாயம் என்ன then இருந்தது one of அப்படின்னா, the Dadis, நீங்க மதுபன்ல இருந்து கிளம்பும் போது because ஒரு when Mama தாதி left என்ன for பண்ணுவாங்க, when ஒரு Baba மம்மா வந்து invited உடலை him விட்ட to come போது தீதியை and வந்து be மதுபன் Madhuban கூட as the main இருந்து place விட, she went. So முக்கியமான she left கருவியாக இருந்து Delhi, விட came to தீதியை வந்து Madhuban. அழைத்தாங்க. டெல்லியை So விட்டு all the மம்மா double தவறின அப்புறம் foreigners, மதுபனுக்கு வந்துட்டாங்க. அப்போ anyone who is வெளிநாட்டவர்கள் leaving, எல்லாரும் யார் வந்து now கிளம்பும் Didi's போதும் room is மதுபன்ல இருந்து, now inside தீதியுடைய the ரூம் kids, எங்க Dadi இருக்கும் Prakash அப்படின்னா, Mani தாதி Visitor பிரகாஷ் Center. மணியினுடைய அந்த That ரூமாக was ஆகிவிட்டது. Didi's அதாவது to live. பாபாவினுடைய So அறைக்கு we பக்கத்துல always இருக்கு go, இல்லையா, anyone அதுதான் who is தீதியுடைய leaving ரூமாக Delhi. இருந்தது. ஸோ யாரு And Didi will வெளிநாட்டவர்கள் give very கிளம்பினாலும் தீதி lovely, ரூமுக்கு போவாங்க. அப்ப with தீதி very வந்து ரொம்ப powerful. அன்பான ஒரு திருஷ்டியை I think கொடுப்பாங்க. many ரொம்ப double சக்தி வாய்ந்த foreigners திருஷ்டியாக இருக்கும். who took that நிறைய dish shared that வெளிநாட்டவர்கள் dish with யார் அந்த திருஷ்டி still remember எடுத்துக்கொண்டார்கள், that அவர்களுக்கு because இன்றும் அது they came to say நினைவிருக்கும் goodbye. தீதியினுடைய திருஷ்டி. ஏன்னா And then விடை she will பெறுவதற்கான give one வழிமுறையே or two திருஷ்டி எடுத்துக்கொள்வதுதான். main points that you take with you. They said முக்கியமான ஒரு கருத்துக்களை எல்லாம் உங்களோடு so when வைத்திருக்க she வேண்டும் like என்பதை I also come நினைவுபடுத்தும். in the group. நானும் கூட ஒரு குரூப்போட வந்து Then மதுபனுக்கு வந்து she போவேன். will say 2-3 things. அப்போ தீதி When you 2-3 go, you விஷயங்களை do this, சொல்வாங்க. that. நீங்க போறப்ப இதையெல்லாம் செய்யுங்க And அப்படின்னு after தீதி few months, she சொல்லுவாங்க. said, சில now you மாதங்களுக்கு tell பிறகு what you தீதி will do. சொன்னாங்க, இப்போ நீங்க சொல்லுங்க So I will நீங்க say, என்ன okay, செய்வீங்க Didi, when I go அப்படின்னு. this time, when I அப்போ was தீதி நான் younger, இன்று வரை திரும்பி what போறப்ப will நான் you இதை do? செய்வேன் அப்படின்னு சொல்வேன். நான் When அப்போ I வந்து go, சின்ன I will வயசுல do இருந்தேன். this, அப்போ that. எனக்கு 20 வயசு தான். So அப்போ she நான் will சொல்வேன், say தீதி நான் போன அப்புறம் இதெல்லாம் that செய்வேன் she அப்படின்னு had 3 சொல்வேன். thoughts for me. அப்போ தீதி And வந்து when I அவங்க said, நான் என்ன she செய்யணும்னு 3 wanted to எண்ணங்களை check to match வச்சிருப்பாங்க. or not. நான் So வந்து then she will சொல்லும்போது say, இதை oh, you செய்யணும்னு passed சொல்லும்போது it ரெண்டும் good. சரியா இருக்கா Next அப்படின்னு time அவங்க be 3. பார்ப்பாங்க. Like I அப்போ will say, தீதி Didi, சொல்லுவாங்க, நீங்க next 2 time when விஷயத்துல I பாஸ் go, ஆயிட்டீங்க. I will pay அப்படி அடுத்த attention to வருஷத்தை this 3 or. நீங்க வந்து Then she மூன்று said, oh, I விஷயத்திலையும் பாஸ் also பண்ணணும் wanted அப்படின்னு to say சொல்லுவாங்க. this. So ஸோ she அப்ப taught நான் சில us how விஷயங்களை to செய்யணும்னு சொன்னப்ப do தீதியும் in அதையே very சொல்லும்போது discipline. நமக்கு வந்து எவ்வளவு Very ஒழுக்கத்தோட much நாம் இருக்கணும் merged in அப்படிங்கிறத Baba's கற்றுக் love. கொடுத்தாங்க. You பாபாவின் know, when we அன்புல have நாம yoga எப்போதும் எப்படி bhakti மூழ்கி towards this, இருக்கணும் அப்படின்னு it சொல்லுவாங்க. was just இப்பெல்லாம் you வந்து நம்ம merge யோக in the பட்டி ocean. செய்றோம். ஆனா அந்த And நாட்கள்ல we all யோக பட்டி experience that அப்படின்னாலே now. அன்பு கடல்ல When மூழ்கி you are merged இருப்பது. in ocean, you are இதை calm, வந்து you இப்பொழுதும் are நாம் அனுபவம் peaceful, செய்கின்றோம். நீங்க you are அன்பு very கடல்ல மூழ்கி still, like இருக்கும்போது அமைதி very நிறைந்தவராக beautiful. இருக்கிறீங்க. ரொம்ப ஸ்திரமாக இருக்கிறீங்க. So மிக Didi அழகான definitely அனுபவங்கள் was ஏற்படும். not only a தீதி lovely soul, நிச்சயமாக but ஒரு very அன்பான powerful. ஆத்மா மட்டும் இல்ல, ஆனால் ரொம்ப Very சக்திசாலியான powerful. ஆத்மாவாக Love தீதி for மன்மோகினி Murli இருந்தாங்க. was so much. அவர்களுடைய அன்பு முரளிக்காக அப்படிப்பட்டதாக இருந்தது. So of course, she was Lighthouse, my town. தீதி ஒரு சக்தி வீடாக, வெளிச்ச In வீடாக Lighthouse, இருந்தாங்க my மன்மோகினி house, தீதி. ஒரு you don't கலங்கரை have to விளக்கம் correct அப்படின்னு anyone. சொல்லும் பொழுது அதுல நீங்க யாரையும் வந்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. Whatever நீங்க அப்படி soul இருக்கும்போது needs to do, ஆத்மா என்ன செய்யணுமோ
you are able to help that soul. உங்களால் அந்த ஆத்மாவிற்கு உதவி I have செய்யக்கூடியதாக given this இருக்கும். example many times, இந்த but ஒரு I உதாரணத்தை நான் myself பலமுறை saw how கொடுத்திருக்கின்றேன். Brahma நானே Baba அதை from பார்த்திருக்கின்றேன். his பிரம்மா room பாபா to the அவருடைய tower அறையிலிருந்து taken now his இப்ப memorial. எங்க நம்மளுடைய He used to walk very often ஸ்தம்பம் in the சாந்தி evening. ஸ்தம்பம் இருக்கோ That அந்த was இடத்து his வரை walk. நடந்து வருவார். அது And you அவருடைய know that ஒரு Brother வாக். Ramesh brought some ரமேஷ் பாய் people who know about energy. சில மனிதர்களை So அழைச்சிட்டு one இருந்தாங்க. brother அவங்களுக்கு came and இந்த said எனர்ஜி ஆற்றலை பத்தி that தெரியும். even இந்த now ஞானம் இருந்தவர்கள் from Baba's அவங்க room என்ன up to the சொன்னாங்கன்னா, Tower of பாபா Peace, ரூம்ல இருந்து that டவர் passage ஆஃப் பீஸ் had வரை பாபா maximum நடந்த healing அந்த power. இடம்தான் Because that was மேக்சிமம் Baba's ஹீலிங் used பவர், to குணப்படுத்தும் ஆற்றல் உள்ள in the இடம் morning, அப்படின்னு in the சொன்னாங்க. afternoon. ஏன்னா பாபா அந்த He இடத்துல will go to the நடந்து kitchen, இருக்கிறாங்க. all that. But then கிச்சன்ல போற generally his பாபா walk அப்படி was there. நடந்த இடம் பாபா Where ரூம்ல that இருந்து சக்தி ஸ்தம்பம் அதுவரை tower அந்த is இடத்துல actually his அவ்வளவு playground. குணப்படுத்தும் We சக்தி used to இருக்கு. play அப்போ every அந்த evening இடத்துல with நாம Baba. விளையாடுவோம். ஒவ்வொரு Because we used நேரத்திலயும் to play பாபாவுடைய badminton and டவர் இருக்கிற hockey. இடத்துல பேட்மிண்டன் And then விளையாடுவோம். Baba பாபா got இருந்த this போது training center. அப்போ பாபா இந்த ட்ரைனிங் சென்டரை And some of us கட்ட ஆரம்பிச்சார். start ஏன்னா staying நாங்கெல்லாம் longer after கொஞ்ச நாள் Mama அதிகமாக went back. அது தங்க ஆரம்பிச்சோம். அம்மா So that அவ்யக்தமான place பிறகு. has so much healing அப்போ power. அந்த It's இடத்துல anyone அவ்வளவு who ஹீலிங் walks பவர் from Baba's இருக்குன்னு room இப்போ up ஆராய்ச்சி to the செய்பவர்கள் Tower of Peace. அதை கண்டுபிடிச்சு So சொல்றாங்க. next அங்க time when you இருக்கிறதை go to உணர்ந்து. Madhuban, you சிங்க should அடுத்த try. தடவை நீங்க மதுபன் போறப்போ நீங்க ட்ரை பண்ணி So பாருங்க. பாபா Baba அறையில was இருந்து ஸ்தம்பத்துக்கு நடந்து போற அந்த இடம் Baba பாபா knows so அதிகமாக many things நடைபழகின Baba இடம். will observe. அந்த இடத்துல ஆற்றும் And சக்தி they were ரொம்ப not ஜாஸ்தியா இருக்கு. right. பாபா But Baba பலவிதமான would correct விஷயங்களை them. உணர்ந்து பார்ப்பார். ஆனா Baba உணர்ந்து will கொள்வார். ஆனா observe யாரையுமே and பாபா detect. திருத்த And of மாட்டார். course in Murli he will எல்லாத்தையும் say, பார்வையாளராக பார்ப்பார். but விடுபட்டு he will இருப்பார். give சிலப்போ those முரளியில souls சொல்வார். light and love. ஆனால் அந்த ஆத்மாக்களுக்கு பாபா Because if you tell அந்த by words, சக்தியையும் அன்பையும் some கொடுப்பார். ஏன்னா people will take வார்த்தைகள் it, மூலம் some நீங்க won't, right? சொல்லும் பொழுது சில But பேர் if you are தவறாத Baba's எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் instrument, நீங்க பாபாவின் Baba wants கருவியாக you to be இருக்கும்போது light out and might out. பாபா நீங்கள் ஒரு And Baba கலங்கரை will give விளக்கமாக them இருப்பதை light and might. விரும்புகின்றார். பாபா அவர்களுக்கு ஒளியும் Many, சக்தியும் many கொடுப்பார். stories had been இப்படி shared. பல கதைகள் But இருக்கு. now what Baba wants us இப்போ பாபா என்ன also to be வேணும் light out அப்படின்னு and might out, நினைக்கிறாருன்னா, நாம் like அனைவரும் Baba. இப்படிப்பட்ட கலங்கரை விளக்கமாக So பாபாவை that போல இருக்கணும் அப்படின்னு பாபா there are விரும்புறார். many souls they want to நிறைய do something, ஆத்மாக்கள் but நிறைய they ஏதேதோ can't do. செய்யணும்னு நினைக்கிறாங்க. Determination is ஆனா not உங்களால there. செய்ய முடியாது. Power ஏன்னா is not உங்ககிட்ட திட there. சங்கல்பம் இல்லை, Right சக்தி company என்பது is இல்லை, not there. சரியான சகவாசம் என்பது இல்லை. But Baba still wants us ஆனால் to பாபா be there. இருந்த போதிலும் நாம் So அவ்வாறு as இருக்கணும் அப்படின்னு instruments, சொல்றார். அதனால ஒரு it becomes கருவியாக, our பாபாவின் duty கருவிகளாக to help நம்முடைய those souls கடமையாகிறது இப்படிப்பட்ட with more and ஆத்மாக்களுக்கு more உதவி light and செய்வது. might. இவர்களுக்கு மென்மேலும் And ஒளியும் that's சக்தியும் only கொடுப்பது நம்முடைய possible கடமை. இது எப்போ when we சாத்தியம் become light என்றால், and might. நாம் ஒரு கலங்கரை விளக்கமாக ஆகும் பொழுது So that மட்டுமே we are நம்மளால் offering மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும். இதன் மூலம் that அவர்களுடைய devotional. அலைந்து திரியும் மனம் என்பது ஸ்திரப்படுத்த முடியும். So yeah, very இதனால் stable, right? நாம் ரொம்ப கலங்கரை But விளக்கம் still எவ்வளவு moving. ஸ்திரமாக இருக்கிறது இல்லையா? ஆனாலும் So கூட that is அதில் இருக்கும் அந்த ஒளி actually என்பது Baba saying, நகர்ந்து in கொண்டே short, இருக்கிறது. light பாபா out, might out is சொல்றாரு, be சுருக்கமாக Sudarshan சொல்லணும்னா Chakradhari. பாபா ஒரு வெளிச்ச வீடாக, சக்தி வீடாக இருப்பது. Keep கலங்கரை விளக்கம் spinning. அப்படின்னாலே ஸ்வதர்ஷன சக்கரதாரி, The அதாவது knowledge சுற்றி கொண்டே of the இருக்கும். discus of அந்த light. கலங்கரை விளக்கத்துல இருக்கிற மேல இருக்கிற ஒளி சுற்றி From கொண்டே here I இருக்கும். go அது to போல நாம் Paramdham, சுதர்ஷன சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருக்க வேண்டும். and then இங்கிருந்து I நாம் come to பரந்தாமத்திற்கு Golden Age, செல்ல வேண்டும். அதன் பிறகு நாம் go through the சத்தியுகத்தில் வர cycle, வேண்டும். and now it's சக்கரத்தில் time நாம் செல்ல again வேண்டும். to be at இப்பொழுது Paramdham மீண்டும் நாம் and go சங்கமகத்தில் to இருக்க வேண்டிய அந்த Paramdham. நேரம். So when இங்கிருந்து நாம் பரந்தாமத்திற்கு செல்ல Swadarsan, வேண்டும். இந்த ஒரு சுவதர்ஷன as the vision சக்கரத்தை, of the சுயத்தை self, பார்க்கும் of இந்த how do I சக்கரத்தில் take சுயத்தை நாம் play பார்க்க part வேண்டும். in the எப்படி இந்த cycle. சக்கரத்தில் நான் என்னுடைய Swadarsan பாகத்தை செய்கின்றேன் Chakradhari. என்பதை நாம் பார்க்க வேண்டும். And இதை spinning செய்வதே that சுயதர்ஷன knowledge சக்கரதாரி is என்பதாகவும், holding that ஞானத்தை நாம் chakra சுற்ற வேண்டும். இந்த சக்கரத்தை was நாம் repeated ஏந்தியவாறு, மனதில் ஏந்தியவாறு in இந்த the demos, ஞானத்தை right? சுழற்ற வேண்டும். என்னன் கிருஷ்ணர் என்ன So செய்தார்? இந்த Swadarsan சக்கரத்தை Chakra is சுழற்றினார் meaning to இல்லையா? destroy அதனால இந்த all சுயதர்ஷன kinds of சக்கரம் vibration. அப்படின்னாலே That எல்லா was விதமான
தேவையில்லாத சமஸ்காரங்கள், அதிர்வலைகள், இதையெல்லாம் முடித்து விடுவதற்கான விஷயம் இந்த சுயதர்ஷன சக்கரம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குறிக்கோளை வைத்திருக்க வேண்டும். நாளைக்கு நம்முடைய வீட்டு பாடம் வெளிச்ச வீடு, சக்தி வீடு, ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பது. காலையில அமிர்த வேளையில ஆரம்பிச்சிருங்க. நீங்க வந்து ஒரு சக்தி வீடு, வெளிச்ச வீடு ஸ்திதியில் இருக்கணும். அநேக ஆத்மாக்கள் இதனால இந்த ஸ்திதியில இருந்து சேவை செய்ய முடியும். அநேக பேருக்கு நம்மால் இந்த ஸ்திதியில இருந்தால் சேவை செய்ய முடியும். பாபா சொல்றாங்க, ஒரு வெளிச்ச வீடு சக்தி வீட்டினுடைய ஒரு ஸ்திதி. பாபா சொல்றார், கடைசியான எஞ்சி உள்ள வேகமான முயற்சி என்ன அப்படின்னா ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருப்பதே ஆகும். பாபா சொல்றாங்க, யாதவர்கள் பாண்டவர்களால் காத்திருக்கிறார்கள். யாதவர்கள் யார்? அவங்க பாண்டவர்களால காத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், போர் என்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நின்ன மாதிரி இருக்கு, திரும்ப ஆரம்பமாயிருக்கு. மத்திய கிழக்குல இருக்கிற அந்த போர் இப்ப திரும்ப ஆரம்பமாக இருக்கு. அதை தான் தீதி சொல்றாங்க. பாண்டவர்களின் மேன்மையான ஆன்மீக கண்ணியமான ஸ்திதி என்ன பண்ணும் அப்படின்னா, யாதவர்களின் பிரதிகூலமான, அதாவது சாதகம் இல்லாத அந்த துன்ப சூழ்நிலைகளை முடித்துவிடும். யாதவர்களுக்கு இருக்க ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையை பாண்டவர்களின் மேன்மையான ஸ்திதி முடித்துவிடும். அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு வலியா இருக்கும் இல்லையா? எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழிவு ஏற்படுகிறது அப்படின்னு தீதி சொல்றாங்க. இஷாரால பாபா சொல்றாங்க, துயரப்படும் ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சௌகரியத்தின் ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு உங்களுடைய கண்ணியத்தை பயன்படுத்துங்கள், ஆன்மீக கண்ணியத்தை பயன்படுங்கள். ஏன்னா எவ்வளவு பயம் இருக்கு இல்லையா? வெளியில யாரை வந்து தாக்குவாங்க, எந்த நாடுகள் தாக்கப்படும், இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அப்ப எவ்வளவு பயம் இருக்கு இல்லையா? அப்ப பாபா சொல்றாங்க, யாதவர்களுக்கு இந்த ஜுவாலா ரூப ஸ்திதியின் மூலம், ஜுவாலா ரூப ஸ்திதி அப்படின்னா இந்த வெளிச்ச வீடு மற்றும் சக்தி வீட்டின் ஸ்திதியை புரிந்து கொள்ளணும். அந்த முயற்சியை செய்வதே ஜுவாலா ரூப ஸ்திதி அப்படின்னு பாபா வந்து சொல்றாங்க. நீங்க என்னவாக ஆகணும்? நீங்க வந்து ஒரு சக்தி வீடு, ஒரு வெளிச்ச வீடாக இருப்பதே. இந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். Yes, somebody, most of us to certain stage, we all are lighthouse. Baba wants everything to be consistent. பாபா வந்து எல்லாமே நாம எப்பொழுதும் எதை செய்யும் பொழுதும் நாம எப்பொழுதும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கான வீட்டு பாடம் என்னன்னா, காலையில அமிர்த வேளையிலிருந்து இதை நீங்க பயிற்சி பண்ணுங்க. இந்த ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய இந்த ஸ்திதியை உருவாக்குவதற்கு நாம் செய்யணும். இதுவே நமக்கு நாளைக்கான வீட்டு பாடம். ஓம் சாந்தி. Om Shanti. Didi, Om Shanti. Hello. Everyone. காயத்ரி பெண் எல்லாருக்கும் ஓம் சாந்தி சொல்றாங்க. ஓம் சாந்தி காயத்ரி பெண். I feel I'm echoing. It's okay, right? Is it okay? Yeah, it's good. Didi, I want to, before I go into the Avyakti signal, அவ்யக்தி சிக்னலை வந்து தீதி நான் சில கேள்விகள் வச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு முரளிலையும் பாபா சொன்ன விஷயங்கள்ல நான் தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை உங்களுக்கு படிக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு புது பாயிண்டா எனக்கு இருந்தது. for others,
and so they might மற்றவர்களுக்கும் need கூட அப்படி some sort of இருக்கலாம். அதனால clarification. அவங்களுக்கு அதுல கொஞ்சம் தெளிவு So வேண்டுவதாக Baba is saying இருக்கலாம். that Sri பாபா Krishna has சொல்றாங்க, ஸ்ரீ taken the கிருஷ்ணா full 84 births முழு 84 and has பிறவிகளை played எடுத்திருக்கிறாங்க. a part அவர்களுடைய for the full 5,000 years. முழு 5000 வருடங்களுக்கு It is தன்னுடைய பாகத்தை considered a birth நடித்திருக்கின்றார். even while the soul இது is in ஆத்மா a ஒரு mother's கர்ப்பத்துல womb. வந்துட்டாலே அது ஒரு பிறவி From அப்படின்னு the moment எடுத்துக்கொள்ளணும் the Sri அப்படின்னு பாபா முரளியில Krishna's soul சொல்றார். comes ஸ்ரீ down and கிருஷ்ணாவினுடைய enters the ஆத்மா womb, ஒரு he has to கர்ப்பத்துல வந்த play the உடனேயே part அவருடைய of பாகத்தை அவர் 84 நடிக்க வேண்டும். births in 84 பிறவிகளின் 5,000 பாகத்தை நடிக்கணும். years. 5000 வருடத்துல You celebrate the நீங்கள் birthday of Shiva when he is சிவாவினுடைய sitting பிறந்த in நாளை this one. அவர் பிரம்மா பாபாவின் உடல்ல வரும்பொழுது Similarly, நீங்க when the கொண்டாடுறீங்க. Sri அதே Krishna போலவே soul ஸ்ரீ enters the கிருஷ்ணாவினுடைய womb, ஆத்மா there ஒரு is கர்ப்பத்தில் நுழையும் movement பொழுது அங்கு ஒரு and அசைவு ஏற்படுகிறது. calculation of அங்கு 5,000 5000 years வருடம் என்பதன் begins கணக்கு from அங்கிருந்து that ஆரம்பமாகிறது. moment. அந்த நொடியிலிருந்து If it 5000 were வருடம் கணக்கு any ஆரம்பமாகிறது. difference, அதுல எந்த விதமான it would be வித்தியாசம் 5,000 இருக்குமாயின் years minus that அதுல much. 5000 வருடத்துல அதை These கழித்து matters விட are வேண்டும் very அப்படின்னு subtle முரளியில and have to சொன்னார். be பாபா சொல்றாங்க, இந்த understood. விஷயங்கள் எல்லாம் ரொம்ப So சூட்சுமமானது, இதெல்லாம் நீங்க I wonder புரிஞ்சுக்கணும் if அப்படின்னு you பாபா could முரளியில சொல்லி just இருக்கிறார். give தீதி, your இதை take பத்தி on நீங்க it. கொஞ்சம் இதை பத்தி நீங்க என்ன So what நினைக்கிறீங்கன்னு சொல்ல what முடியுமா is அப்படின்னு கேக்குறாங்க. தீதி interpretation? சொல்றாங்க, Other ஒன்று is நாம் it எப்படி very clear what Baba புரிஞ்சுக்கிறோம் is? அப்படிங்கிறது Okay. என்று. So ஆனா now பாபா if I சொல்வது மிக accept தெளிவாக that இருக்கு. that's what is இப்ப happening இதுதான் நடக்குது at the அப்படின்னு நான் count of the ஏத்துக்கிட்டேன் 5,000 அப்படின்னா, begins, when the 5000 soul வருடம் is in, ஆரம்பம் as ஆகும் soon as எப்படின்னா, soul comes in ஆத்மா the womb of கர்ப்பத்துல mother. வந்த உடனேயே So we have to 5000 வருஷ accept கணக்கு that ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னா அதை I நம்ம don't ஏத்துக்கணும் இல்லையா? I did ம். any churning on that, but நான் I அதை just பத்தி thought, நான் எதையும் சிந்திக்கல. so I ஆனா took it that this is நான் how அதை it is. ஏற்றுக்கொண்டேன். And of இப்படிதான் course, அப்படின்னு நான் maybe ஏற்றுக்கொண்டேன். we அதனால நான் அதை chant பத்தி more, சிந்திக்கல. நீங்க but I சொன்னது thought போல அதை Baba நான் இன்னும் மேலும் talked about சிந்திக்கணும் it அப்படின்னு heard it நினைக்கிறேன். இதை from பற்றி நான் ரொம்ப before, பேசல, first time முந்தி Baba is கேட்டதில்லை. saying it. முதல் முறையாக பாபா So I சொல்றார். have to reflect on that. சோ நம்ம இதெல்லாம் பத்தி சிந்திக்கணும் Well, அப்படின்னு தீதி The சொல்றாங்க. example Baba is giving so good பாபா that கொடுக்கிற when I உதாரணம் entered என்னன்னா, Brahma Baba, நான் பிரம்மா பாபா the உடல்ல birth வந்த counted பொழுது from there. அங்கிருந்து So அந்த same பிறவி with கணக்கு soul. எடுக்கப்படுகிறது இல்லையா? அது போல ஸ்ரீ But as soon as கிருஷ்ணாவினுடைய he ஆத்மா தன்னுடைய came தாயின் in கர்ப்பத்துல the moment வந்தப்பவே in the womb 5000 வருஷம் that his ஆரம்பமாகுதுன்னு soul has சொல்றார். entered, சோ that is where the அது cycle begins. அப்போதான் சக்கரம் ஆரம்பமாகிறது. and so where கர்ப்பத்துல does வந்த it உடனேயே sit சக்கரம் then ஆரம்பமாயிடுதுன்னு பாபா when he சொல்றார். சிஸ்டர் says கேக்குறாங்க, when பாபா Radha and சொல்றாங்க, Krishna ராதையும் take the கிருஷ்ணரும் throne and தங்களுடைய dethrone சிம்மாசனம் Lakshmi and எடுத்துக்கொண்டு Narayan, லக்ஷ்மி the நாராயணர் dating ஆகும் starts பொழுது 111. அப்போதான் 1 ஆரம்பம் அப்படின்னும் பாபா முரளியில சொல்லியிருக்கிறார். Yeah. So that's what I was looking at because சோ you see these are அப்படித்தான் நாம இதை revelations, and so புரிஞ்சுக்கிட்டோம் you don't இல்லையா? churn on them. You have to சோ accept them இதெல்லாம் for what they பாபா are. வெளிப்படுத்தும் விஷயம். But இதையெல்லாம் நாம it's ஞான like சிந்தனை getting பண்ணணும் different அப்படிங்கிறது இல்ல. pieces of the ஏன்னா puzzle, இதை and நாம் எப்படி sooner or later கொடுக்கப்பட்டதோ these அப்படிதான் நாம் இதை pieces would எடுத்துக்கிறோம் begin இல்லையா? to make a sense of how things would happen in the golden age, because Baba says you will have visions of it, but you will also see those visions like you're seeing it with your own eyes. So I was just fascinated that the time of the 5,000 years of Sri Krishna's life begins the moment he enters that womb. Because there are many concepts, நிறைய விதமான கருத்துகள் அப்படிங்கிறது many இருக்கு. times we say, okay, let's see how it happens. Like Baba இது talks எப்படி about நடக்குது the age அப்படின்னு of நாம Lakshmi பார்க்கலாம். Narayan, and it will be லக்ஷ்மி very நாராயணுடைய different வயதை marriage, பற்றி பாபா etc. சொல்றாரு. அவங்க கல்யாணம் I மாறப்போது 50 really வயசு don't ஆகும். think அதன் too பிறகு much about குழந்தைகள் it இருக்கும். because I feel இதையெல்லாம் what பத்தி Baba நான் has ரொம்ப said. ஜாஸ்தி And சிந்திக்கிறது இல்ல. பாபா let's சொல்லி see how இருக்கிறார். as the time passes, பார்ப்போம். maybe we'll ம். be more clear about everything, because we are seeing that how destruction is really going, it doesn't stop, எப்படி right? It again begins. So same is the establishment of the new world. So everything will be revealed on other side also. So maybe it will be very soon what we are hearing, we might see it, right?
இப்போ நாம So கேட்கிற that விஷயங்களை நாம that வந்து destruction, திரும்ப establishment, and ஏன்னா for ஸ்தாபனை establishment, அப்படிங்கிறது those who are instrument to sustain the golden age, they will be the masters, right? So ஏன்னா யார் the வந்து masters ஸ்தாபனைக்கு கருவிகளாக இருக்கிறாங்களோ will அவங்களே experience மாஸ்டராக that kind ஆறாங்க of இல்லையா? kingdom. ஸோ அந்த விதமான ராஜாங்கத்தை நம்மால் வந்து இப்ப அனுபவம் செய்யக்கூடியதாக Sustenance, there is இருக்கணும். peace, there is love. அப்ப வந்து நம்மால் அதை So I think we will பராமரிக்கக்கூடியதாகவும் start seeing இருக்கும். those new scenes of kingdom also. அந்த ராஜாங்கத்தினுடைய புதிய Yeah, காட்சிகளை I'm நாம் sure. பார்ப்பதாக இருக்க வேண்டும். Now coming back to the இப்பொழுது Avyakti signal, அவ்யக்தி I wanted சிக்னல்ல to ask பாபா you, என்ன who சொல்றாங்க are the அப்படின்னா, உங்களை வந்து Yadavas? நமக்கு யாதவர்கள் யார் Who அப்படின்னா is வந்து it that we கேட்கணும் அப்படின்னு should be கேக்குறாங்க. uplifting our spiritual, elevating our யாரை வந்து spiritual நம்முடைய honor? மேன்மையான The கண்ணியத்தால யாரை நாம் உயர்த்தி Kauravas, we விடணும்? know, are ஏன்னா supposed to கௌரவர்கள் be நமக்கு தெரியும். those devoted devotees. பக்தர்கள் religious தான் people கௌரவர்கள், in Kauravas. ஆன்மீகவாதிகள் அவங்க தான் வந்து Who are the Kauravas? கௌரவர்கள். Maybe I ask you the question. Who are the Kauravas and who are the Yadavas? Okay, so they show Kauravas and Pandavas, brothers, they were brothers. And of course, there was a big, fight over the kingdom and all that. But Baba used to mention that those who have created all these bombs and all this, Baba used to say, we remove that word, maybe European, and those who நம்ம வந்து created the அந்த bombs, வார்த்தைகளை இப்ப they are Yadavas. பயன்படுத்துறதுல யூரோப்பியன்ஸ் அப்படின்னு But பாபா then சொல்வார். அவங்க தான் கௌரவர்கள், Pandavas, they say, as a யாதவர்கள் love for அப்படின்னு. God. ஆனா Kauravas had love for பாண்டவர்களுக்கு power. கடவுள் மீது And அன்பு Yadavas இருந்தது. had more like using the கௌரவர்களுக்கு nature, கடவுளுடைய the சக்தியின் elements, மீது ஆசை இருந்தது. where they could யாதவர்கள் destroy the world. வந்து Like three forces. பஞ்ச தத்துவங்கள், Pandavas சோ இந்த மூன்றும் சேர்ந்து So தான் that is ஒரு why they விநாசத்தை show வந்து that கொண்டு வருது. when பாண்டவர்களுக்கு Arjuna கடவுள் and மீது Duryodhana, அன்புடையவர்கள். they went to அர்ஜுனரும் Krishna and துரியோதனனும் sat on the side of கிருஷ்ணாவிடம் the போன head போது and one on ஒருத்தர் the வந்து side of கிருஷ்ணருடைய Krishna. தலை மீது So அமர்ந்திருந்தார், when ஒருத்தர் Krishna வந்து அவருடைய was கால் woke பக்கம் up, அமர்ந்தார். கிருஷ்ணர் so அப்போ he asked தூங்கி Pandava, எழுந்த that பொழுது was Arjuna, what do you அர்ஜுனர் want வந்து from me? உங்களுக்கு என்ன வேணும் He அப்படின்னு said, கேட்டார். you என்ன should be அர்ஜுனர் with கால் me. பக்கம் அமர்ந்திருந்தார். You should அப்போ be அவர் our சொன்னார், chariot கிருஷ்ணன் நீங்க horse. என் கூட இருக்கணும், And then எங்களுடைய Pandava said, தேரோட்டியா all இருக்கணும் அப்படின்னு Pandavas, சொன்னார். whatever you have, just give us அப்போ that. Right? கௌரவர்கள் So என்ன they asked for சொன்னாங்கன்னா, உங்களுடைய army படை எனக்கு and வேணும் அப்படின்னு they அவங்க asked படைய for கேட்டாங்க. company, right? So பாண்டவர்கள் கடவுளுடைய Yadavas are சகவாசத்தை considered, கேட்டாங்க. சோ Yadavas யாதவர்கள் are like separate. அப்படிங்கிறது வந்து So there are தனியாக three யாரோ families, ஒருத்தர் அப்படின்னு இல்ல. Yadav, Kaurav and Pandav. யாதவர்கள், So பாண்டவர்கள், basically those who கௌரவர்கள். created, அடிப்படையா I think பார்க்கும்போது you are aware that everywhere they have bombs, எல்லா everywhere, இடத்துலயும் வந்து underwater, தண்ணிக்கு கீழே land, கூட பாம் வச்சிருக்காங்க, everywhere. நிலத்துல பாம், That எல்லா it took இடத்துலயும் பாம் 2 வச்சிருக்காங்க. minutes at அப்படின்னா least to finish. எல்லாமே முடிவடைவதற்கு If ஒரு சில நொடிகளே the போதுமானதாக physical இருக்கும் போல condition இருக்கும். can ஸோ அந்த permit. மாதிரி நடப்பதாக Yadavas இருக்கலாம். are பாபா சொன்ன basically மாதிரி. ஸோ யாதவர்கள் inventors of பொதுவாக வந்து சயின்டிஸ்ட், அதாவது So Yadavas கண்டுபிடிப்பவர்கள். would be the inventors of AI. ஸோ யாதவர்கள் தான் அப்ப ஏஐ கூட கண்டுபிடிச்சவங்களா அப்படின்னு சிஸ்டர் What do you கேக்குறாங்க. think? I think so. ஆர்டிஃபிஷியல் Yeah. இன்டெலிஜென்ஸ், ஏஐ, So அதுதான் இப்போ I would, Because ரொம்ப now they are scared of their புது own power, விஷயம். right? ஏன்னா இப்ப அவங்களே So வந்து அவங்களுடைய recently one சக்தியை பார்த்து company came பயப்படுறாங்க out இல்லையா? and ஒரு கம்பெனி வந்து அண்மையில their president ஆரம்பிக்கப்பட்டது. said, அவங்களுடைய no, பிரசிடென்ட் வந்து என்ன discontinue சொன்னாங்க this அப்படின்னா, company because they are very இந்த கம்பெனி வந்து நம்ம powerful. நடத்தக்கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு Then one day ஆபத்தான ஒரு one time ப்ரோக்ராம் Baba இருக்கு. said, who will ஒரு take நாள் the வந்து burden பாபா of sin? சொன்னார், யார் வந்து Press the பாவத்தினுடைய button to சுமையை destroy ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா world ஒரு is பட்டனை lost, but அமுத்தினா போறோம், உலகம் maybe அழிவுக்கு AI வந்துவிடும். will அந்த do it. பாவத்தை யாரு செய்வாங்க அப்படின்னா, By ஏஐ மேபி mistake. செய்யுமா இருக்கும் So they அப்படின்னு don't தவறி press செஞ்சிருவாங்க so that அப்படின்னு human தீதி beings சொல்றாங்க. ஏன்னா இந்த பாவத்தை மனிதர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பாவத்தை, உலகத்தை let's அழிக்கும் see. அந்த பாவத்தை. It's not far. சோ நம்ம it's பார்க்கலாம். not going to be, it's where time is close, as Baba would இப்ப say. நேரம் வந்து Now, ஜாஸ்தி இல்லை அப்படின்னு சிஸ்டர் I don't சொல்றாங்க. know if I பாபா have சொல்றது enough மாதிரி time. Do I have time to ask இப்பவும் a வந்து question? இன்னொரு One கேள்வி more? கேட்க Or do I நேரம் have? இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. Okay. No, you can ask. You picked up on Lighthouse and சிஸ்டர் Mighthouse சொல்றாங்க, in நீங்க the லைட் Avyakti ஹவுஸ், மைட் signal, ஹவுஸ் and I அப்படின்னு picked up அவ்யக்தி on சிக்னல்ல வந்து நீங்க அந்த பாயிண்ட் elevated எடுத்துக்கிட்டீங்க. spiritual honor. நான் வந்து I மேன்மையான really like ஆன்மீக this கண்ணியம் அப்படிங்கறத elevated எடுத்துக்கிட்டேன். இது spiritual எனக்கு ரொம்ப honor. பிடிச்சிருந்தது. And Baba says, use your honor
உங்களுடைய ஆன்மீக distressed கண்ணியத்தை souls, blessing பயன்படுத்தி of peace and கஷ்டத்துல comfort. இருக்கும் குழந்தைகளுக்கு So as you taught ஆத்மாக்களுக்கு me, that is அமைதியும் hearing சௌகரியத்தையும் Murli கொடுக்கணும் voice, and அப்படின்னு hearing சொன்னாங்க. what அந்த பாயிண்ட் Dadi எனக்கு ரொம்ப said to பிடிச்சது. Didi. தாதி I வந்து was தீதியை thinking பத்தி of the சொன்னதையும் கேட்டேன். spiritual அப்ப நான் என்ன honor சிந்திச்சேன் that அப்படின்னா ஆன்மீக the கண்ணியத்தை பத்தி seniors and the சிந்திச்சேன். daddies தாதி embody. மூத்தவர்களினுடைய அந்த And ஆன்மீக கண்ணியத்தை I'm பற்றி going to tell எனக்கு you what ஞாபகம் came to வந்தது. me as I was looking at these pieces. இந்த And then you விஷயங்களை tell me எல்லாம் what you நான் think spiritual பார்க்கும்போது honor is. நீங்க ஆன்மீக அந்த Like கண்ணியம் spiritual அப்படின்னா honor is என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு recognizing and கேக்குறாங்க. valuing ஆன்மீக deeply கண்ணியம் அப்படிங்கிறது ஆழமாக our புரிந்து கொள்வது, original அறிந்து divine கொள்வது, self, நம்முடைய the ஆதியான essence of it, not just அனாதியான the expansion of it, ஆத்மாவினுடைய but the சாரம் essence of என்ன who we are, அப்படின்னு to புரிஞ்சுக்கிறது. honor that in others, even if it's like மற்றவர்களிடமும் Yadavas, அதை வந்து நாம and to பார்க்கிறோம் honor அப்படின்னா அது it in பாண்டவர்கள், mantra, the whole யாதவர்கள் of creation. அப்படின்னா But more than that, I ஸ்தூலத்துல felt அதையெல்லாம் it was தெரிஞ்சுக்கிறது. something to do இதற்கும் with the மேல heart. This elevated இதயத்திலையும் சில spiritual விஷயங்கள் honor was செய்வதாக seated இருக்கிறது. more in the heart of the soul. So it was like a humble posture of இது the வந்து soul's heart இதயபூர்வமாக that reflected in the இருப்பது. world like அதுவே வந்து unconditional உலகத்துல love எப்படி and respect. பிரதிபலிப்பாகிறதுன்னா So if we எல்லையற்ற were ஒரு going to serve the அன்பாகவும் Yadavas, we மரியாதையாகவும் had to do it with யாதவர்களுக்கு this நாம unlimited சேவா or பண்ணணும் unconditional அப்படின்னா love. இந்த Unlimited ஒரு grace, நிபந்தனையற்ற and அன்பு நம்மகிட்ட respect. இருக்கணும். அவங்க So யாரு what என்ன do you அப்படிங்கிறத பார்க்காம அவங்க மேல அன்பு is செய்வதாக this இருக்கணுமா? elevated spiritual honor? நீங்க இந்த மென்மையான You know, கண்ணியம் one அப்படின்னா word which என்னன்னு Baba has நினைக்கிறீங்க been அப்படின்னு using, கேக்குறாங்க. we can இப்ப take it தீதி both சொல்றாங்க, ways, that பாபா வந்து ஒரு everyone has வார்த்தை to return பயன்படுத்துறாங்க. to their எல்லாருமே original வந்து self, வீட்டுக்கு everyone. போகணும். எல்லாருமே அவங்களுடைய So ஆதியான whatever தன்மைக்கு state திரும்பணும். might not golden age yet or அது silver கோல்டன் age yet, ஏஜ்ல but இல்ல, அந்த சத்தியுகத்துல another இல்ல, word which Baba திரேதாயுகத்துல இல்லைன்னா uses கூட is the word இன்னொரு returning. விஷயம் பாபா என்ன He said home, பயன்படுத்தினார்னா but வீட்டுக்கு we all திரும்பணும் have to அப்படின்னு சொன்னார். return, or we நம்ம all எல்லாருமே have to வீட்டுக்கு be போகணும் in our இல்லையா? original honor நம்முடைய or ஆதியான original respect. ஆதியான That is நம்முடைய eternal கண்ணியத்தில் beauty, that ஆன்மீக original கண்ணியத்திற்கு quality. நாம திரும்ப So போகணும். I நம்முடைய அந்த will look at குணத்திற்கு that நாம way, திரும்ப that போகணும். whether they அந்த are விதத்துல நான் Yadavas அப்படி or அதை பார்க்கிறேன். அது யாதவர்களாக anyone, இருந்தாலும் but we all கௌரவர்களாக have இருந்தாலும் to யாராக return இருந்தாலும் home, எல்லாருமே வீடு or we திரும்ப all வேண்டும். have to return நாம எல்லாருமே or நம்முடைய attain our ஆதியான original state. குணங்களுக்கு நாம And திரும்ப I see போகணும். that ஆதியான spiritual ஸ்திதிக்கு நாம honor போகணும். was அதைத்தான் ஒரு established. ஆன்மீக கண்ணியமாக நான் பார்க்கிறேன். எல்லாருக்குமே அதை தான் But நான் you பார்க்கிறேன் also அப்படின்னு made a தீதி point சொல்றாங்க. which I liked very much, தீதி, and நீங்க you இன்னொரு connected பாயிண்ட் it to the இன்னைக்கு lighthouse சொன்னீங்க. and அதை lighthouse வந்து and நீங்க இந்த Baba, கலங்கரை Bapdada being விளக்கத்தோடு the தொடர்பு lighthouse and படுத்துனீங்க. lighthouse. பாப்தாதா And you எப்படி said கலங்கரை it wasn't விளக்கமாக இருக்கின்றார். Baba didn't know what was going on. He knew பாபாக்கு what was வந்து going on. என்ன நடக்குது But அப்படிங்கிறது தெரியாம because of இருந்தது. his spiritual, elevated spiritual honor, he never அவருடைய told இந்த anyone ஆன்மீக directly what they were doing was wrong. அவங்க என்ன செய்யணும், அவங்க In other செய்யறது words, I would தப்பு say he அப்படிங்கிறத didn't பாபா வந்து சொன்னார். complain, neither did he பாபா explain to யார்ட்டையும் வந்து them what they கம்ப்ளைண்ட் were பண்ணல, doing யார் is தப்பு wrong. பண்றாங்கன்னு. But what he did was that he became the lighthouse and அப்போ அவரு lighthouse, and என்ன he gave பண்ணாருன்னா, அவர் them வந்து the ஒரு சக்தி power, வீடாக he ஆகி gave them the strength, the support, and worked with them at the subtle level to change their minds through his power. So they were corrected through the power of the lighthouse and lighthouse of Bapdada. Wasn't that also elevated spiritual honor to do that? Yeah, but also that love for God, because he gave power, கடவுள் மீது அன்பு இருக்க வேண்டும். he always uplifted. ஏன்னா He பிரம்மா always, பாபா he never looked at அனைவருக்கும் the அன்பை கொடுத்தார், அனைவரையுமே வந்து உயர்த்தி So I விட்டார், think யாருடைய that what God பலவீனத்தையும் is, and பார்க்கல. then through Brahma Baba, that is what he did. You know, so that ஏன்னா means கடவுளும் அப்படித்தான் இருந்தார் that இல்லையா? is the right way, you know, because what God does, the way he does, and also through Brahma, we all have to use that same method, right? And that becomes true service. And the memorials which will be அப்போ created என்ன for ஒரு you ஞாபகார்த்தங்கள் will be வந்து based on the உருவாக்கப்பட்டிருக்கு power which அப்படின்னா, we have in உங்களுடைய us. அன்பு, நீங்க And ஆத்மாக்கள் that's கிட்ட how நீங்க I கொண்டிருக்கிற am அந்த relating to நிபந்தனையற்ற அன்பு, what it means to be அதுவே lighthouse, வந்து ஒரு lighthouse, plus வெளிச்ச have வீடு, to be ஒரு taught கலங்கரை விளக்கமாக with that காண்பிக்கப்படும். dignity of seeing them in their ஆத்மாக்களுக்கு original அவர்களை self. அவர்களுடைய So ஆதி that's what we ஸ்திதியில all பார்க்கறது meditate தான் very soon. நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஆன்மீக கண்ணியமாகும். Very beautiful. அவங்க விநாசத்திற்கு Thank you, உதவி Didi. செய்வதாக Thank you so இருந்தால் much. கூட அவர்களை நாம் எப்படி பார்க்கணும்னா, அவங்களுடைய ஆதியான அனாதியான ஸ்திதியில அவர்களை நாம் பார்க்க வேண்டும்.
ओम शांति। Om Shanti. Thank you. So tomorrow is Thursday and our நாளை special வியாழக்கிழமை 3:30 AM to 4:45 நம்முடைய AM. கால In அட்டவணையில் the evening, எந்த 5 to 6 மாற்றமும் PM இல்லை. English Sakar Murli. இத்தோடு Together தமிழ் with that, மொழிபெயர்ப்பு breakout room முடிவுக்கு 5 to 5:30 வருகிறது. PM. ஓம் சாந்தி. Avikti children Murli class 6 o'clock, but you will start. Followed by 7 o'clock book offering. Anyone who would like to offer book, please send your request to 516-717-9171. Then followed by Hindi series, English series. Now, let's remember Baba and take Drishti from Didi. प्रकाश का एक समुंदर है प्रभु तेरा ये प्यारा घर। प्रकाश का एक समुंदर है प्रभु तेरा ये प्यारा घर। हर सागर होता है नीचे ये सबसे ऊपर। प्रकाश का एक समुंदर है प्रभु तेरा ये प्यारा घर। बन के बादल प्रकाश का बरसे यहाँ निरंतर। तू बन के बादल प्रकाश का बरसे यहाँ निरंतर। सब रूहें यहाँ परम पावनी दिखता नहीं कोई अंतर। तेरी किरणों की बूंदों से सब रूहें रही निखर। प्रकाश का एक समुंदर है प्रभु तेरा ये प्यारा घर। तेरी किरणों की वर्षा से ये सागर भरता जा रहा। तेरी
किरणों की वर्षा से ये सागर भरता जा रहा, परम शांति का नगमा तू बन के बादल सुना रहा, बिन आवाज का नगमा तेरा कर रहा रूह पे असर, प्रकाश का एक समंदर है प्रभु तेरा ये प्यारा घर। तेरे प्रकाश का दरिया ये कभी न होता है कम, तेरे प्रकाश का दरिया ये कभी न होता है कम, इस सागर में डूब के मिल रहा रूह को सुख परम, मोती के जैसे इस सागर में सब रूहें रही बिखर, प्रकाश का एक समंदर है प्रभु तेरा ये प्यारा घर। हर सागर होता है नीचे, ये सबसे ऊपर प्रकाश का एक समंदर है प्रभु तेरा ये प्यारा घर, तेरा ये प्यारा घर प्रभु तेरा ये प्यारा घर। ओम शांति, ओम शांति एवरीवन। ओम शांति दीदी, ओम शांति दीदी, थैंक यू। ओम शांति दीदी, ओम शांति मोहिनी दीदी, ओम शांति अव्यक्ति परिवार। ओम शांति दीदी, ओम शांति मोहिनी दीदी, ओम शांति अव्यक्त परिवार। थैंक यू दीदी, थैंक यू बाबा। थैंक यू लव यू परमात्मा, थैंक यू बाबा। ओम शांति बाबा, थैंक यू बाबा। ओम शांति दीदी, थैंक यू बाबा। ये चालू ही नहीं किया है तो कैसे होगा? Stay in the volcanic stage and experience powerful remembrance. The lighthouse and lighthouse stage. The last and fast effort that remains is of the volcanic form. The Yadavas were waiting because of the Pandavas. The stage of elevated and spiritual honor of the Pandavas will finish the adverse, distressed situations of the Yadavas. Use your honor to give distressed souls the blessings of peace and comfort.
To be the volcanic form means to understand the lighthouse and lighthouse stage, and to continue to make that effort. ज्वाला स्वरूप स्थिति में रहे शक्तिशाली याद का अनुभव करो। लाइट हाउस और माइट हाउस स्थिति। लास्ट सो फास्ट पुरुषार्थ ज्वाला रूप का ही रहा हुआ है। पांडवों के कारण यादव रुके हुए हैं। पांडवों की श्रेष्ठ शान, रूहानी शान की स्थिति यादों के परेशानी वाली इस परिस्थिति को समाप्त करेंगी। तो अपनी शान से परेशान आत्माओं को शांति और चैन का वरदान दो। ज्वाला स्वरूप अर्थात लाइट हाउस और माइट हाउस स्थिति को समझते हुए इसी पुरुषार्थ में रहो। ओम शांति।